என்னங்க கிளிப்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப குழுன்னு இருந்திருக்குமே பாருதீன் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பாரு கமரு ஃபேனில் பாருதீன் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிட்டீங்க. ஸோ பாருதீன் ஃபேன்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா காலையில் கமருதீனோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலு, ஈவினிங் வந்து பாருவோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலு. இதில் என்ன கூட ரெண்டு பேருக்கும் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடுவில் இவர் ரெண்டு பேர் மீட் பண்ணி அவர் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட வச்சு ரெண்டு பேருக்கு மாலை போட்டு கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வைக்கல, மற்ற எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே இன்றைக்கி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் நடந்திருக்கு. எனக்கு இதெல்லாம் விடுங்க. எனக்கு இன்றைக்கி விஜய் சேதுபதி, அரோரா, அன்பு கேங்கு, திவ்யா கணேஷ் இவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து இன்றைக்கி வந்து அனுப்பிடணும். ஏன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி திக்கு 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 எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக படாத பாடுபட்டாங்க. முக்கியமாக இவங்களை விடுங்க, அரோரா இவங்கெல்லாம் வந்து எரிச்சல் இருக்கும். இருந்தாலும் திரு விஜய் சேதுபதி ஹோஸ்டாக இருந்துக்கிட்டு அவரே என்ன சொன்னார், கடைசியில் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் எடுக்கும்போது, கமருதீன் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு பார்வதி உங்களை பற்றி என்னென்ன போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே போட்டு கொடுத்து கோல் மூட்டி ரெண்டு பேரும் சண்டை மூட்டி விட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே சேரக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான வேலையை திரு விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்து வெளியில் அனுப்பியும் வெளியில் போயிட்டு வந்து ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்கன்னா எரியதானங்க செய்யும், எரியதானே செய்யும். இதுக்கு சேது ப்ரோவுக்கு எரியும், இந்த சைடு அரோராவுக்கு எரியும், இந்த சைடு வந்து அரோராவெல்லாம் வந்து அவ்வளோதான் முடிச்சு. ஏன்னா உள்ளே இருந்த வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் கமருதீன் ஐ மிஸ் யூ, கமருதீன் ஐ மிஸ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் தலைவர் வந்து ஒரே ஒரு இதுதான், மிஸ் யூ கமருதீன் ஆஹா அப்படின்னு சொன்னார்ல, அங்கேயே ஆஃப் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்கள பற்றி என்ன அப்படிங்கிறது வந்து வெளியில் கிளியராக தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் கமருதீனோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுறது வந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் தான் பார்வதியோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னா இதுலேயே நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நண்பர்களே, அதாவது வந்து கமருதீன் வெளியில் போனதுக்கு காரணம் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஹோஸ்ட் சொல்கிறாரு, திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க. ஏன் அண்ணன் கானா வினோத் அண்ணாவே சொன்னார், வெளியில் இருக்க ஃபேன்ஸ் பெரும்பாலானவர்கள் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இல்லை, அவனுங்க ஹேட்டர்ஸ், இவங்க ரெண்டு பேரோட ஹேட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க சொல்கிறானுங்க. இவனுங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி கமருதீன் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாக உடைச்சிருக்காருங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பேசுகிறதோ நீங்கள் பேசுகிறதோ விஜய் சேதுபதி பேசுகிறதோ அது முக்கியம் கிடையாது. பாதிக்கப்பட்டவன் சம்மந்தப்பட்டவன் பேசினா தான் தெளிவாக இருக்கும். கமருதீன்கிட்ட வந்து ஆங்கர் கேட்குறாங்க, நீங்கள் வெளியில் போனதுக்கு வந்து ஒரு பொண்ணு காரணம் சொல்லி அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே, நான் வெளியில் போனதுக்கு பாரு காரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கமருதீன் உடச்சி விட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இதை சொன்னானுங்கள்ல, சொன்ன விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதுதானே பெரிய ஒரு, நீங்கள் வந்து கமருதீனை தூக்கி பார்த்து பார்வதி வந்து மட்டம் தட்டுறதுக்காக நீ யூஸ் பண்ண அடிக்கடி வார்த்தை யூஸ் பண்ணது என்னென்னா, பார்வதியால் கம்மு கெட்டு போயிட்டாங்க, பாருவால் கம்மு கெட்டு போயிட்டாங்க, கம்மு குழந்தை அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ கமருதீனே சொல்லிட்டான், நான் வெளியில் போனதுக்கு நான் காரணம் இல்லை, நான் வெளியில் போனதுக்கு பாரு காரணம் இல்லை, நாங்கள் தான் காரணம்னு சொல்லி அவங்க என்ன சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனதுக்கு இவங்க ரெண்டு பேருமே காரணம் இல்லை, விஜய் டிவியோட டிஆர்பி தான் காரணம், திரு விஜய் சேதுபதி அவர்கள் தான் காரணம். இவங்க ரெண்டு பேரும் வெளியில் அனுப்பி ரெட் கார்டு கொடுத்து அன்னைக்கு எபிசோட டிஆர்பி ஏற்றி அதுக்கு அடுத்து 10-15 நாள் வந்து டிஆர்பி படுத்துருச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் இவங்களை அனுப்பி இவங்களை கோல் மூட்டி வெளியில் போகும்போது, திவ்யா கணேஷ் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்கள மட்டும் பண்ணிக்காத, என்ன வார்த்தை இதெல்லாம்? ஏன் கானா வினோத்துமே தப்பு தான் அந்த இடத்துல பேசுறது எல்லாமே. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே சில விஷயங்கள் பண்ணி கமருதீன் வந்து ஓப்பனாக ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுகிறான் பார்த்தீங்களா, அது வேற லெவல் தரமான ஒரு சம்பவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியில் வந்ததுக்கப்புறமா இது வந்து கமருதீன் சொன்ன விஷயங்கள் தான். இது எல்லாமே எனக்கு கிடைச்ச சில அப்டேட்டில் வச்சு தான் நான் பேசுகிறேன். இது வீடியோ வந்ததுக்கப்புறம் நான் தெளிவாக பேசுகிறேன். கமருதீன்கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்களா, வெளியில் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர், அது ஹோஸ்டே சொன்னார்னு வச்சுங்களேன், நிறைய பேர் என்ன சொன்னாங்களா, இல்லை நீ அவன் கூட சேராத, உன் லைஃப் கெட்டு போயிடும், அவளால் தான் நீ வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ கமருதீன் சொல்கிறான், எனக்கு வந்து உங்களை விட நீங்கள் சொல்கிறத விட எனக்கு பாரு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சேது ப்ரோ உங்களை தான் சொல்கிறாப்புல கமருதீன்,
உங்களை எல்லாத்த விட மற்ற நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் விமர்சனம் வச்சுட்டு நாளைக்கு போயிடுவீங்க, அவங்க கூட சேராத, உன் லைஃப் நல்லா இருக்கும். என்னமோ வந்து இவனுங்கெல்லாம் வந்து கபருதீன் கூடையே இருந்து பணக்காசு கொடுத்து உதவி பண்ணி கபருதீனுக்காக வாழ்கிற மாதிரியே சீரப்போடாடுங்க, அவங்களுக்காக இது பண்ணாது அப்படி. அவங்க லைஃப் அது, அவங்க 2 பேரோட பர்சனல் அது. அது உள்ளார போயிட்டு நீ அவங்க கூட சேரக்கூடாது, நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்காத. யாருக்கு உரிமை இருக்குது? யாரோட பர்சனலில் தலையிடுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? என்னோட பர்சனலே பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் பர்சனலில் யாரோட பர்சனல்லையும் யாருமே தலையிட முடியாது. அப்படி ஒரு கேவலமான விஷயத்தை தான் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஹெட்டேங்க சேது ப்ரோ தான், அது வேற விஷயம். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தரமான செடுப்படி கொடுக்கும் விதமாக நான் எவன் சொன்னானோ அவனை தான் இக்னோர் பண்ணியிருக்கேனே தவிர பார்வதி நான் இக்னோர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து தரமான சிறப்பான ஒரு செருப்படி கொடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு அப்டேட்டில் நார்மல் கான்வர்சேஷனுங்க. ஆங்கர் வந்து இவ்வளோ பேசுகிறீங்க, அப்புறம் ஏன் வந்து பாருங்க உங்களுக்கு சண்டை வந்துச்சு, நீங்கள் ஏன் வந்து அடிக்க போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க இப்போ ஒரு பழகிற ரோட்டில் போகிற ஒருத்தட்ட போயிட்டு நீ அடிக்க போனீங்கன்னா வந்து அவனை தூக்கி போட்டு ஸ்மாக் போட்டுருவான். பழகினவங்க நம்ம லவ் பண்ணுறவங்கள்ட்ட தாங்க உரிமை காட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்புல. ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு கத்தி ஒரே கூப்பாடு போட்டாங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டாப்புல தலைவர். லவ் பண்ணுறவங்கள்ட்ட தானே அந்த உரிமை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹோப்ஃபுல்லி லைஃப் லாங் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களோட கருத்தும் என்னுடைய கருத்தும் அதுதான். அந்த வாய் தவிர அந்த வார்த்தை லவ்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க வந்து அந்த கிளிப்பை பார்க்கும்போது ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒன்ஸ் மோர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சு அது. உண்மையுமே இது எல்லாமே வந்து ஹேட்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்க தான் செய்யும். சில பேர்லாம் வந்து அழுகுறானுங்க, எதுக்கு இப்போ இவங்களுக்குலாம் போராட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ட்வீட் போட்டு அழுதுகிட்டுறாங்க. கதருங்க ப்ரோ, கதருங்க ப்ரோ, கதருங்க. இந்த கதறலுக்காக தான் இந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் இன்னும் நல்ல கதறுகள், கத்தி கதறுகள், கதறி அழுவுகள், எப்படியோட அழுவுகள். அது வந்து லவ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்வதி கிட்ட வந்து அதே வாரம் அந்த கார் டாஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதே வாரம் வந்து போயிட்டு தோப்புக்காரன் போட்டிருப்பாப்புல கமருதீன், கீழே உட்காந்து தோப்புக்காரன் போட்டிருப்பாப்புல. அந்த இடத்துல தான் ஒரு நான் ஆணாதிக்கம் பிடிச்சவன் அப்படின்லாம் இல்லாமல் நான் நேசிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட தோப்புக்காரனை போடுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் சொல்லியிருப்பாங்க. டேய் ஜெம், இந்த மனுஷன் உண்மையிலுமே சொல்கிறேன், வெளியில் தான் அப்படி பியூரான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் நம்ம பார்வதின்னு வச்சுங்களேன். எந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து இது பண்ணிக்கிட்டு நான் அவங்களுக்கு நான் எதிராகவோ எப்படியோ நான் பேசலை, நான் அவங்களுக்காக நான் தோப்புக்காரனை போடுறதுக்கு ரெடின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் ஒரு ஆண்மகன் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தரமான சிறப்பான விஷயங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து முக்கியமான ஒரு விஷயங்க இதை பற்றி கமருதீன் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அதை கிளாரிஃபை பண்ணிட்டாப்புல. இந்த பேட் டச் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் டே 1லேருந்து டே 90 வரைக்கும் கார் டாஸ்க்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் இந்த பேட் டச் இஷ்யூ மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதையும் கிளாரிஃபை பண்ணிட்டார் கமருதீன். ஆக்சுவலாக இந்த பேட் டச் அப்படிங்கிறது வந்து நம்மலாம் பார்த்துருப்போம் அந்த கிளிப்பை. நம்ம விஜய் பார்வதி இந்த இடத்துல வந்து இவன் வந்து ஒரு மாதிரி பேட் டச் பண்ணுறான், இவன் வந்து பெண்கள்கிட்ட தப்பாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி கமருதீனை வந்து ஒரு மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நேற்று நல்லா இப்போ இவ்வளோ நைட் வந்து நல்லா நடந்துக்கிட்டு மறுநாள் வந்து ஒரு மாதிரி கண்டுக்காக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வெளியில் பார்த்துட்டு வந்த சாண்ட்ராவும் நம்ம பேப்பரோடைய பிரச்சனை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நீ ஒன்று பழகிட்டு உன்னை பற்றி இப்படி இப்படி பின்னாடி பேசியிருக்காங்க, நீ பேட் டச்லாம் பண்ணுற மாதிரி பேசு அப்படி இப்படி சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேர் லைஃப்லேயே விளையாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சாண்ட்ரா, இன்னொன்று பிரஜினி, இன்னும் திரு விஜய் சேதுபதி அவர்கள். இவங்க 3 பேர் தான் வந்து சேர்ந்து எல்லாரும் கபடி ஆடிருக்காங்க இவங்க லைஃப்பில். எல்லா பிரச்சனையும் மூட்டி இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் ஒழுங்காக இருந்திருப்பாங்க. இவனுங்கெல்லாம் மூட்டி விட்டு 2 பேருக்கு வந்து சண்டை மூட்டி விட்டுருந்துரு. அதுதான் அதை சொல்லும் பொழுது கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை அவங்க சொல்கிற விதம் வந்து என்கிட்ட தப்பாக இருந்துச்சு, அவங்க கன்வே பண்ண விதமே தப்பாக இருந்திருக்கு. நான் வெளியில் வந்து அந்த கிளிப்பை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க அந்த அளவுக்கு அதை மீன் பண்ணி பேட் டச் அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறது திரு கமருதீன் வந்து இந்த இடத்துல வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இது ஒரு தரமான சிறப்பான ஒரு சம்பவம். ஏன்னா இது இவங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த பேட் டச் இஷ்யூ. இதையுமே வந்து கிளாரிஃபை பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கமருதீன்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு வேளை இருந்தது அப்படின்னா வந்து கானா வினோத் வந்து பாக்ஸ் எடுத்துருப்பாருன்னு சொல்லி 100% எடுக்க விட்டுருக்க மாட்டேன். ஏங்க இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அடுத்த இன்டர்வியூவில் வந்து பார்வதி கானா வினோத் வந்து விமர்சித்து பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல நானே இருந்திருந்தாலும் வினோத்தை நானும் விமர்சித்து தான் பேசியிருப்பேன். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய வேர்டு அது. அவ கூட சேராத, அவளை கல்யாணம் பண்ணிக்காத, யாரை வேணா கல்யாணம் அப்படிங்கிறது வந்து தப்பு தான். நான் கானா வினோத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறனோ அதே நேரத்தில் இந்த ஒரு வார்த்தை தப்புங்கிறத நான் எல்லா இடத்துலையும் சொல்ல தான் செய்வேன். நான் அதை வினோத்தனே ஒத்துப்பார், அது தப்பு தான் அந்த வார்த்தை சொன்னது. ஒரு பெண்ணை இன்னொரு பையன்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதா அப்படின்னு சொல்கிறது தப்புனா தப்பு தான். அது யார் பண்ணாலுமே தப்பு தான். நான் வினோத்தனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சொல்லுவேன் அது தப்பு தான். ஆனால்
கமருதீன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஒரு சைடு பெஸ்ட் ஃப்ரெண்டு என் லைஃப் லாங் என் கூட வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கானா வினோத். அதே மாதிரி என் லைஃப் லாங் என் கூட வர்ற ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியது வந்து பார்வதி. இவங்க 2 பேருமே எனக்கு லாயராக இருந்தவங்க, 2 பேருமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற லெவலில். நான் திரும்பி சொல்கிறேன், இந்த முக்கோணம் அப்படிங்கிறது வந்து பாரு வினோத்துக்கு வேணா எதிராக இருக்கலாம். பட் ஆனால் இவங்க 3 பேரே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இணைக்கிறது எதுன்னு சொல்லிட்டா 3 பேருக்குள்ளே இருக்கிற லவ் அவ்வளோதான். கானா வினோத்துக்கு கம்மு மேலே இருக்கிற லவ்வாக இருக்கட்டும், கமருதீனுக்கு பாரு மேலே லவ்வாக இருக்கட்டும், கமருதீனுக்கு வந்து வினோத் மேலே லவ்வாக இருக்கட்டும், இப்படி தான் எனக்கு தவிர அதை பேஸ் பண்ணி தான் இவங்க 3 பேரும் வந்து ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து இவங்க டாப் 3க்கு டிசர்வ்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும். ஏன் இவங்க வினோத் வந்து டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது நான் இல்லை, விமர்சனம் வச்ச பார்வையே சொல்லிடுறாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இது நம்ம கமருதீனோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்த விஷயத்தை பற்றி மட்டும் டீட்டெயிலாக பேசுவோம். அது அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே எனக்கு லாயலாக இருந்த ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று வினோத், இன்னொன்று பார்வதி அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக கமருதீன் வந்து சொல்லியிருக்காப்புல. இதே நிகழ்ச்சியில் நம்மளோட கமருதீனோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய போத்தர் வந்து பங்கு பெற்றிருக்காருங்க. எப்படி அரோரா வேற லெவலில் இருந்துச்சா? போத்தனை வந்து எல்லாரும் கலாச்சாங்க. ஆக்சுவலாக வந்து போத்தன் என்னடா ஃப்ரெண்டை வந்து தப்பான ஒரு இடத்துல வந்து வழிகாட்டி எடுத்துட்டு வந்துட்டே, அரோரா கூட நீ வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உருட்டானுங்கல்ல. இப்பயும் சொல்கிறேன், கமருதீனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அது போத்தன் தான். போத்தன் கரெக்டாக தான் வழி நடத்துகிறாரு, கரெக்டான ஆளு கூட தான் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தான் நமக்கு யார் வெல்விஷரு, நமக்கு யார் நல்லவங்க அப்படிங்கிறது தெரியும். கமருதீனை அரோரா அளவுக்கு யாருமே பின்னாடி வந்து தரங்கட்டு பேசவே கிடையாது, கரெக்டுங்களா? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பார்வதி பின்னாடி திட்டிருப்பாங்களே தவிர அவங்கள தரக்குறையாகவோ அவங்கள வந்து ஒரு முட்டாளாகவோ சித்தரித்து எந்த இடத்துலையுமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அரோராவை கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு கமருதீனுக்கு பெஸ்ட்டான பேர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பார்வதி தான். இந்த பெஸ்ட்டான பேரை பார்த்து பல பேர் வயிறறிஞ்சு சாகலாம், அதற்கு கம்பெனி பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியில் வந்து எந்த நேரத்துலையுமே வந்து 2 பேருமே வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து கமருதீனுக்கு வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா கவின் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதே கவின் வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பிரதீப் ஆண்டனி வெளியில் ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது எந்த அளவுக்கு மன வருத்தத்தில் இருந்திருப்பார், எந்த இடத்துக்கு வாழ வேண்டிய ஒரு ஆள் வந்து இப்படி அதாவது வாழ வேண்டியனா வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாராக வர வேண்டிய ஆள் வந்து இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண அதே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதே தான் கமருதீனுக்கும் வந்து கவின் காமிச்சிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமருதீன் வந்து திரும்ப சொல்கிறாங்க, ஒரு வெரி டேலண்டட் கை. கமருதீன் வந்து ஒரு நல்ல நடிகர். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த முன்கோவத்தை தூக்கி வச்சுட்டா கமருதீன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து மிக சிறப்பான ஒரு கலைஞனாக வருவார். கடைசி வரைக்கும் அந்த ஆள் வந்து வேற லெவலில் வருவார். அவர் இப்பயுமே சொல்கிறாரு, எந்த இடத்துலையுமே வினோத் மற்றும் பார்வதி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு பாட்டுலாம் பாடி பாக்கு வெத்தலை ஏதோ ஒன்று பாட்டு, ஸோ அந்த பாட்டு ஒன்று போட்டு சிறப்பாக தரமான சில சம்பவங்கள்லாம் பண்ணி எதிரிகளை வைத்தறிச்சல் அடைய வைத்து எதிரிகள் வீட்டில் வந்து என்னது ஃபயர் சர்வீஸை வர வைக்கிற அளவுக்கு வேற லெவல் தரமான நீ சிறப்பான ஒரு சம்பவம் வந்து பார்வதி ஃபேன்ஸுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நம்மளோட விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அதுலேயும் நிறைய தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கு நான் பேசுகிறேன். சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதே, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.